வணக்கம். திரையரங்கம் சூக்ஷ்ம தர்ஷினி. இது ஒரு மலையாள திரைப்படம். பொதுவாக எப்படின்னா, மலையாள திரைப்படம் வந்து மாறுபட்ட கதை அம்சங்களை கொண்டு அப்படியே நம்மளுடைய இதயங்களை கவர்ந்து நம்மளுடைய உள்ளங்களில் இடம்பெற்று அப்படின்றது பல மாதங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல. இன்னும் சொன்னால் பல மாதங்கள்னு சொல்கிறத விட எத்தனையோ வருடங்களாக மலையாள திரைப்படம் எப்போவுமே நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே மலையாள திரைப்படங்கள் என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கும். மாறுபட்ட கதை அம்சங்களை கொண்டு இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத கதை கருக்களை மையமாக வைத்து கேரளத்தில் எடுப்பார்கள் அப்படின்றதான் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த சூக்ஷ்ம தர்ஷினி. இந்த படம் திரையிடப்பட்ட முதல் நாளே இந்த படத்தை கட்டாயம் திரையரங்கில் போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்ததற்கு மெயினான காரணம் என்னவென்றால், இந்த படத்தினுடைய கதாநாயகி நஸ்ரியா நசீம். அதான் அவங்களோட ஃபுல் பேர், நஸ்ரியா நசீம். நம்ம வந்து பொதுவாக வந்து நஸ்ரியான்னு சொல்லுவோம். ஃபகத் ஃபாசிலுடைய மனைவி நஸ்ரியா. அவங்க வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகி. நஸ்ரியாவை எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அருமையான ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக லாஸ்ட்டில் வந்து அவங்க டிரான்ஸ்னு ஒரு படத்தில் ஃபகத் ஃபாசில் நடித்த படத்தில் கதாநாயகி நடிச்சிருந்தாங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகு 4 இயர்ஸாக அவங்க நடிக்கலை. 4 ஆண்டுகளுக்கு பிறகு நஸ்ரியா நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் இது. அதனால் நஸ்ரியாவை பேரை பார்க்கும்போதே, நஸ்ரியா வந்து அழகான தோற்றத்தை கொண்ட நடிகை அப்படின்றது ஒன்று. கிட்டத்தட்ட அவங்க ஸ்மைல் பண்ணும்போதே ஒரு அழகு இருக்கும், ஒரு புன்னகை அப்படின்ட்டுருக்குல்ல. அதில் ஒரு அவங்க சிரிக்கும்போது நல்லா பார்த்து ரசிக்கலாம் போல இருக்கும் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணுவாங்க. அதனால் வந்து என்னென்னா, நஸ்ரியா இருக்கிறதுனால எப்படி வந்து இப்போ லெவல் கிராஸ் இந்த படம்லாம் பார்த்தோம். அமலா பால் வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்ல. பார்வதி திருவோத்து உள்ளொழுக்கு திரைப்படத்தில் அவங்க நடிக்கும்போது எப்படி எந்த அளவிற்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அப்படின்ட்டுருக்குல்ல. அதே மாதிரி நிச்சயமாக நஸ்ரியாவை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் நஸ்ரியா வந்து ஆழமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு என் மனசுக்குள்ளே இருந்ததுனால இந்த திரைப்படத்தை கட்டாயம் பார்க்கணும்னு நினச்சி திரையரங்கில் போய் மக்களோட அமர்ந்து இந்த திரைப்படத்தை பார்த்தேன். சூக்ஷ்ம தர்ஷினி அப்படின்னா என்னென்னா மைக்ரோஸ்கோப். பேரே அதான். சூட்சுமமாக மைக்ரோஸ்கோப் அப்படியே கூர்மையாக பார்த்து அப்படின்ட்டு இல்லையா, அது மாதிரி சூக்ஷ்ம தர்ஷினி மைக்ரோஸ்கோப் அதான் இந்த படத்தினுடைய பேர். அந்த மைக்ரோஸ்கோப்னு ஒரு படத்துக்கு பேரா, சூக்ஷ்ம தர்ஷினின்னு ஒரு படத்துக்கு பேரா, என்ன இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்க முடியுமா அப்படின்ற. இப்போ பட கதையை நான் சொல்லும்போது ஏன் அந்த பேரை வச்சுருக்காங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. எப்படின்னா, நஸ்ரியா கதாபாத்திரம் இருக்குல்ல, நஸ்ரியா கதாபாத்திரம் பிரியதர்ஷினி. நஸ்ரியா நடிச்சிருக்க கதாபாத்திரம் பேர் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி வந்து தன் கணவன், தன்னுடைய மகள், இவங்க கூட வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வச்சுங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கணவன் வந்து காலையில் அலுவலகத்துக்கு போயிடுவார், மாலை நேரம் ஆச்சுன்னா வந்துடுவாங்க. இவங்களை பொறுத்தளவில் வந்து இவங்க ஆக்சுவலாக மைக்ரோ பயாலஜி படித்தவங்க. ஆக்சுவலாக நஸ்ரியா அந்த மைக்ரோ பயாலஜி படிச்சுக்கிட்டு இது தாண்டி வேலைக்கு, அதாவது வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லைன்றது வேறு விஷயம். கணவன் வேலைக்கு போயிட்டுருக்காரு, குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது. அப்படிங்கும்போது மீதி இருக்கிற நேரங்களில் நாமும் ஒரு வேலையை பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். சொந்தத்தில் காரு இதெல்லாம் இருக்குது. ஆரம்ப காட்சியிலேயே வந்து அவங்க ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே வெளியே வந்து அந்த காரில் ஏறலான்னு சொல்லிட்டு போகும்போது காரில் வந்து அப்படி பின்னாடி வந்து ஏதோ ஒரு மோதிர சவுண்டு கேட்கும். பின்னாடி பார்த்தா அந்த காரு பின்னாடி வந்து ஏதோ ஒரு வாகனம் மோதி இவங்க காரு வந்து பின்னாடி கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கும். அதை பார்த்த உடனே இவங்க ஒன்றும் ஆவேசமாகி போய் அப்படியே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி போராடி கீராடி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ரொம்ப சாதாரணமாக அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு பேசாமல் வீட்டுக்கு வருவாங்க. இது அவங்களுடைய கேரக்டர். ரொம்ப பெருசாக வந்து சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணி அளப்பறை செஞ்சு அப்படி இருக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது பிரியதர்ஷினி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நஸ்ரியா. இப்படி இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, அதில் வந்து பேசில் ஜோசப் வந்து அங்கே வருவார். பேசில் ஜோசப் வந்து தன்னுடைய தாயுடன், வயதான தாயுடன் இங்கே வந்து அவங்க ஏற்கனவே இங்கே வந்து அவங்க சொந்த வீடு தான். இந்த இடத்துலேருந்து போயிட்டு இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ற பல பிரச்சனைலாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடலாமே அப்படின்னு நினச்சி தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு பேசில் ஜோசப், மேனுவல் அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர், அவர் அங்கே வந்திருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, இது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்றக்காக நான் வந்து அம்மாவுக்கு ஞாபக சக்தி கிடையாது, அப்படி இப்படி அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, எந்த விஷயமே அவங்க ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு. அப்போது ஒரு தடவை வந்து கணவனுடன் நஸ்ரியா, கணவன் மனைவி இவங்க 2 பேருமே போய் அந்த வீட்டில் போயிட்டு புதுசாக வந்திருக்காங்க போது அவங்கள்ட்ட போய் நம்ம பேசி இப்படின்ற விஷயங்கள்ல போகும்போது அவங்க அம்மா வந்து அந்த வயசான பெண், அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு அரௌண்டு ஒரு 60 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, ஒரு 50-55 வயசுக்கு மேலே. அவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்க.
அப்படியே உத்து இவங்க பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. அமைதியாக உட்காந்துக்கிட்டு சிலையை போல் உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது, ஞாபக சக்தி கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி வச்சு பேசில் ஜோசப் சொல்லுவார் அப்படின்னு வச்சுங்க. பேசில் ஜோசஃபினுடைய நடிப்பு அப்படின்லாம் பார்த்தப்ப நீங்கள் வந்து நுணக்குழி படம் பார்த்துருப்பீங்களே, பேசில் ஜோசப் எந்த அளவுக்கு நடித்திருந்தார் அப்படின்ல. மின்னல் முரளி அப்படின்ற படத்தினுடைய டைரக்டர் பேசில் ஜோசப் இயல்பான ஒரு நடிகர். கேஷுவலாக நம்ம வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பையன் இருக்குல்ல அந்த மாதிரி, அதாவது பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்ல. பிருத்திவிராஜ் கூட அவர் படம் ஃபுல்லாக வந்து எப்படிப்பட்ட ஒரு கலக்கல் நடிப்பை வெளிப்படுத்தினார் அப்படின்லாம் தெரியுமா. பேசில் இதில் வந்து இந்த படம் பார்த்ததுக்கு நஸ்ரியா ஒரு பேருன்ற ஒரு காரணம் சொல்லிட்டேன், பேசில் ஜோசப் கூட ஒரு காரணம். பேசில் ஜோசப்பை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் சினிமாத்தனமே இல்லாத ஒரு அருமையான இளைஞன், அருமையான நடிகர். அதனால் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அது கூட ஒரு காரணம். பேசில் ஜோசப் தன் தாயை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், அமைதியான ஒரு சூழலில் தன் தாயை வளர்த்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இவங்க போவாங்க. அந்த அம்மா வயசான அம்மாவை பார்ப்பாங்க, அம்மச்சி, கேரளா அம்மச்சின்னு அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. அவங்க அப்படியே யார்ட்டையுமே பேசாமல் அமைதியாக இவங்க வர்றதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த ரியாக்ஷனும் எதுவுமே இருக்காது. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ரொம்ப அருமையாக ஒரு இதை ஒன்று பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ சமையல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நஸ்ரியா சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஜன்னல் வழி பார்த்தா பக்கத்து வீடுலாம் தெரியுமில்ல, பக்கத்து வீட்டில் வந்து இப்போ பேசில் ஜோசப் வர்றாருன்னா பேசில் ஜோசப் காரில் வந்து போகிறது வர்றது, அவர் காலையில் நேரத்தில் வந்து துணி கிணியெல்லாம் காய போடுறது மொட்டை மாடியில், இதெல்லாம் இது பண்ணுறாங்களே. அதேமாதிரி இந்த வயசான பெண் வந்து அந்த பேசில் ஜோசப் இல்லாத நேரத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகள், நடமாட்டம் இதெல்லாம் கவனிச்சின்னு இருக்குல்ல. அதனால தான் அந்த படத்துக்கு சூக்ஷ்ம தர்சினின்னு பேர் வச்சது. அதான் மைக்ரோஸ்கோப்னு. எதுக்காகனா, மைக்ரோஸ்கோப்ன்றது வேறு யாரும் இல்லை, மைக்ரோஸ்கோப்ன்றது ஒரு கருவி இருக்கலாம். நம்ம இந்த படத்தை பொறுத்தளவில் மைக்ரோஸ்கோப்ன்றது யாருன்னா, அந்த சூக்ஷ்ம தர்சினி வந்து நஸ்ரியா தான் சூக்ஷ்ம தர்சினி, அவங்க தான் மைக்ரோஸ்கோப். மைக்ரோ பயாலஜி படிச்சுட்டு வந்தவங்கள. அதனால் மைக்ரோஸ்கோப் ஒளி சின்ன சின்ன கிருமிகளையெல்லாம் எப்படி பார்க்குறது, கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையெல்லாம் எப்படி பார்ப்பது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்ல. அதனால் அந்த ஜன்னல் ஒளி பார்த்ததில் 2-3 விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண் அப்படியே அந்த அம்மா கதாபாத்திரம் இருக்குல்ல, பேசில் ஜோசஃப்னுடைய தாய், வயதான தாய், அவங்க வந்து அப்படியே நடக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த வீட்டுக்கு வெளியே அப்படியே நடந்து திரும்பி வந்து அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டு வாசலுக்கு வெளியவே செருப்பு 2ஐயும் கலட்டி போட்டுட்டு கரெக்டாக உள்ளே போவாங்க. இதை வந்து ஆக்சுவலாக நஸ்ரியா வந்து மைன்யூட்டாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு பேசில் ஜோசப் வந்து துணியை வந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி துணியை வந்து துவைச்சி காய போட்டு போவார், அந்த பின்னில் மாட்டி மொட்டை மாடியில் போயிருக்கோம். அவர் திரும்பி வரும்போது பார்த்தா அந்த துணிகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கும். காய போட்ட துணிகளை அப்போ வீட்டில் இருக்கிறது அந்த அம்மா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அப்போ அந்த அம்மா தான் எடுத்து வச்சுருக்காங்க. அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகும்போது செருப்பை வந்து வெளியே கழட்டி போகணும் அப்படின்றத இப்படி போகிறாங்க. அதே மாதிரி காயப்போட்ட துணிகளை வந்து கரெக்டாக மகன் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி எடுத்து உள்ளே கொண்டு போனாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, இதை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்னும் 2 பெண்கள் இருக்காங்க, இளம் பெண்கள். அதாவது ஆக்சுவலாக நஸ்ரியாவுக்கு தோழிகள், அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம படத்தில் கூட நமக்கு படமே கூட முதல்ல தெரியாது, இவங்க வாட்ச் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். அந்த செருப்பு கழட்டி போட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, நஸ்ரியா பார்க்குறாங்கன்னு தெரியும். அந்த துணியை காயப்போட்ட துணியை வந்து பேசில் ஜோசப் வரும்போது, அந்த மேனுவல் கதாபாத்திரம் வரும்போது துணி இல்லை, அவ்வளோதான். அதுக்கு பிறகு இந்த தோழிகள் 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஒன்று வந்து ஒரு சின்ன பொண்ணு, இன்னொன்று கொஞ்சம் தடியாக ஒரு உடலமைப்பை கொண்ட ஒரு பெண், திருமணமான பெண். அவங்கள கூப்பிட்டு சொல்லுவான். இப்போ வந்து என்னென்னா, இந்த விஷயம் ஒன்று, இந்த செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போகிறது, அதுக்கப்புறம் துணியை எடுத்து வச்சது, இது போக ப்ரெஷர் குக்கரில் சமையல் பண்ணுறப்போ கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே வா. இப்போ வந்து அந்த விசிலிங் சவுண்ட் இருக்குல்ல, விசில், ஃபஸ்ட்டு விசில் ஆயிடுச்சா, 2வது விசில் வந்துருச்சா, 3வது விசில் வந்துருச்சா. இப்போ வீட்டில் யாருமே கிடையாது, இப்போ இருக்கிறது அந்த அம்மா மட்டும்தான் இருக்குது. இப்போ 4வது விசில் வரும்ல, அதுக்கடுத்து 5வது விசில் வராது. 4வது விசிலில் வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணுவாங்க பாருங்க. கரெக்டாக 4வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணப்பட்டிருக்கும், அதுக்கடுத்து 5வது விசில் வராது. இப்போ அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? கரெக்டாக இந்த விஷயத்தையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்போ அது அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லி பேசில் ஜோசப் மேனுவல் கதாபாத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே பொய், அது வந்து உண்மை அல்ல.
இப்படின்றத அதை யோசிச்சு பாருங்கள். பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்டு, அருமையான ஸ்கிரிப்டு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆகுன்னா, ஒரு ஸ்டேஜில் திடீர்னு அம்மா காணாமல் போயிட்டாங்கன்றவாங்க. காணாமல் போய் தேடி இப்படிலாம் இது பண்ணி வரும்போது ஒரு ஸ்டேஜில் அவங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ட்ரெயினில் ஏற போகிற நேரத்தில் கண்டுபிடிச்சி காவல்துறையெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு வரும். இப்போ ஆக்சுவலாக நஸ்ரியாவுக்கு இது இன்னொரு சந்தேகம், 5வது சந்தேகம் இது. எப்படி அப்படின்னா, அதாவது அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷன் வரை ஒரு அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து ஏற்கனவே ஊரில் இருக்கும்போது இப்படிலாம் ட்ரெயினில் போய் இப்போ ஏறி அப்படின்லாம் பழக்கம் இருக்குது. அந்த ஞாபகத்தில், பழைய ஞாபகத்தில் அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு. ரைட்டு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி கரெக்டாக தெரிஞ்சிச்சா, போய் ட்ரெயினில் ஏறணுன்ற அளவுக்கு கரெக்டாக போய் ட்ரெயினில் ஏறது வரை போயிருக்காங்கல்ல. அப்படி வரும்போது இதெல்லாம் சுய உணர்வோடு தான் பண்ண முடியுமா? அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பாதையெல்லாம் கரெக்டாக தெரியுமா? கரெக்டாக அந்த ஞாபகம்லாம் அப்படி இருக்குமா? நம்ம ஏற்கனவே போன பாதை தான் இது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமா அப்படின்னு இது ஒரு சந்தேகம். அப்போ எதுக்காக அவங்க காணாமல் போனாங்கன்னு சொல்லி ஏன் சொன்னாங்க, பிறகு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது ஒன்று. ரைட்டு, இப்போ என்ன ஆகும்னா, காணாமல் போய் கண்டுபிடிச்சி இப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஸ்டேஜில் இதே மாதிரி பின்னாடி ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து மறுபடியும் காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல, இப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்படின்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் தேடி அப்படியே காவல்துறையெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அப்படின்ற பரபரப்பான ஒரு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆக்சுவலாக ஒரு நாள் ஆக்சுவலாக சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டினுடைய மொட்டை மாடியில் அறையில் அந்த அம்மச்சி அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறத நஸ்ரியா பார்த்துருவாங்க இரவு நேரத்தில். அப்போ காணாமல் போயாச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறையில் இன்ஃபார்ம் பண்ணி எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டினுடைய மாடியில் அந்த அம்மாவை நஸ்ரியா பார்த்தார். ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் அப்படி லைட் எரிஞ்சு டக்குன்னு ஆஃப் ஆகி அப்படின்னு இருக்குல்ல. அப்போ தன் கணவன்கிட்ட போய் சொல்லிடும்போது அவர் சொல்கிறார், இல்லை அப்படிலாம் இருக்காது, இது வந்து நீ வந்து இமேஜின் பண்ணிகிட்டு இருக்குது, நீயா மனசுக்குள்ளே வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்ப, அப்படிலாம் ஒன்று நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, இல்லாட்டி மனசுக்குள்ளே நீயே கற்பனை பண்ணி இப்படி அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன மகனே போய் இன்ஃபார்ம் பண்ணி இப்படி தேடிட்டு கிடக்குறாங்க, நீ வேறு இப்படின்ற பேட்டர்னில் இவன் மட்டும் தெளிவாக ஒரு தெரியும், இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ மாடியில் இந்த பெண் உண்மையாகவே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக பேசில் ஜோசப் வந்து இல்லாத நேரத்தில் அப்படியே அந்த வீட்டினுடைய குழாய் மேலையெல்லாம் ஏறி இப்படிலாம் ஒரு மேட்டர் நடக்கும். ஆனால் பேசில் ஜோசப்புக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். என்னென்னா, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியதர்ஷினி ஏதோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கா, நம்ம மேலே சந்தேகத்தில் ஏதோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா, எதையோ கண்டுபிடிப்பதற்காக முயற்சிக்கிறா அப்படின்ற மேட்ரு மட்டும் அவனுக்கு மட்டும் கரெக்டாக தெரியும். ஒரு சின்ன சந்தேகம் இவன் மேலே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இவன் இந்த மேலே மாடியில் ஏறி இப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஜன்னல் வழி பார்க்கும்போது அங்கே ஒருத்தன், அது ஆக்சுவலாக சித்தார்த் பரதன். ஆக்சுவலாக பிரம்மயுகம் படம் பார்த்திங்களா, பிரம்மயுகம் படத்தில் அந்த சமையல்காரர் கதாபாத்திரத்தில் வருவார்ல, அவர் தான் சித்தார்த் பரதன், அதாவது இயக்குனர் பரதனுடைய மகன். அந்த சித்தார்த் பரதன் வந்து அந்த அறைக்குள்ளே இருப்பார். அவன் வந்து ஜன்னல் வழி இது பக்கத்து வீட்டு லேடின்றது தெரிஞ்சிடும். அவன் பயந்துருவான். பயந்தவன் உடனே மேனுவலுக்கு ஃபோன் பண்ணி, பிரியதர்ஷினி வந்து இப்படி வந்து ஜன்னல் வழி பார்த்தா, பக்கத்து வீட்டு பொண்ணு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பேசில் ஜோசப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். அவன் உடனே அங்கேருந்து கார் எடுத்து வந்துடுவான். இது கடையில் இந்த மேட்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படி ஏறுறது இது மாதிரி மேட்டர்கள்லாம் இது பண்ணும்போது இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பக்கத்து வீட்டு பொம்பளை பசங்க, அவங்க 2 பேரும் இதை பார்த்து அப்படி அவளுக்கு ஃபோனில் அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கு தான் கரெக்டாக இந்த பேசில் ஜோசப் வந்து மேனுவல் வந்துட்டான் நிற்கல இறங்கி வா இப்படிலாம் சொல்லி அவள் பறக்க இறங்கி அப்படி மேலே குதிச்சுன்றது வரும்போது அவன் பார்த்துருவான். ஆக்சுவலாக இவன் மேலே இருந்து இறங்கி கீழே வர்றது எல்லாத்தையும் பார்த்துருவான். பார்த்துட்டு இங்கே வந்த உடனே உங்களுக்கு இது வந்து பக்கத்து வீட்டில் வந்து யாரும் இல்லாத நேரத்தில் வந்து சோதரி குதிச்சு இப்படி போய் அப்படின்ற மாதிரி ஒரு டீசன்சி இல்லாத ஒரு செயல்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணலையா இப்படின்ற மாதிரி அவன் கேட்பான் நேரடியாகவே. அது பிறகு வீட்டுக்கு வந்துடுவா. ஹஸ்பண்டு வந்து சொல்லுவாங்க, இது தேவையில்லாத எதுக்கு தேவையாது, நம்ம வேலையை விட்டுவிட்டு இனிமேல் பக்கத்து வீட்டில் 1000 நடக்கும், அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு சும்மா சோதரி குதிச்சு போய் மொட்டை மாடிக்கு இதெல்லாம் நல்ல விஷயமான்றதை அவன் திட்டுவான் ஒய்ஃபை. இது ஒரு பக்கம் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு மட்டும் அது பிறகு கூட நீ பேசாமல் இரு அப்படிலாம் வேண்டாம்லாம் ஹஸ்பண்ட் சொல்லுவான். பட் இவளுக்கு மட்டும் இந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு, அதாவது ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ மர்மங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, இதில் இவங்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா இந்த காரியத்தை பண்ணுறதுனால? ரிஸ்க்கான ஒரு மேட்ரு. ஆனால் தொடர்ந்து அதை ட்ராவல் பண்ணுறதுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னா இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே
அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் அப்படி இப்படின்ற அந்த பிரச்சனை இப்படி இப்படின்றதுல மாதிரி பல மேட்டர்கள் ஆகி அப்படிலாம் ஆன பிறகு அப்படின்றத இதாகி அந்த இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பேசல் ஜோசப் ஒரு அக்கா இருக்கும், அது வெளிநாட்டில் இருக்கும். அது வெளிநாட்டில் இருக்க அக்காவை வர வச்சு அப்படின்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து இப்படியெல்லாம் இந்த சூழல்லாம் நடக்கும். ஆன பிறகு சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணின்ற மாதிரி அப்படி ஒரு மேட்டர்லாம் ஓடிக்கிட்டு அதெல்லாம் இருக்கும்போது அந்த அக்காவை முதல் முறையாக பார்க்கும்போது அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்குது. நான் கூட இது மாதிரி வெளிநாட்டில் வந்து வேலைக்கு வரலான்ற மாதிரி இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அங்கே ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சு நடத்தி அப்படிங்கும்போது பெரிய விஷயம் தான். எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்போது அவள் ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பா. அதுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்து இப்போ இந்த இதில் வந்து ஏதோ ஒரு இந்த அம்மாவை பார்த்தேன்ற ஒரு மேட்டர் இவள் பார்த்துட்டால, அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு இப்போ வந்து என்னென்னா அப்போ அம்மாவை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க. தேடிக்கிட்டு இருந்தது இப்போ அம்மா எங்கே போயிருக்கு காவல்துறை வரை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் அம்மாவை வந்து மாடியில் வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம மாடியில் போய் ஏறி ட்ரை பண்ணோம், அங்கே எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருந்தான், நம்ம கீழே குதித்து வர வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்றத உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு வரும்போது அந்த ஃபோன் வருது இல்லையா, அந்த ஃபோனுக்கு முதல்ல ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்து இது பண்ணிவிட்டு மெசேஜ் மட்டும் அப்படிங்கும்போது மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். இவன் மெசேஜ் இது பண்ணுறதா அவன் மெசேஜ் வருது செஞ்சு அப்போ ஒரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்ண முடியுமான் போது ஃபோன் வராது. அப்போ அவளுக்கு சந்தேகம் வரும். திருப்பி போட்டுக்கிட்டு இருப்பா, இருக்க மாட்டாங்க. இதில் என்ன மேட்டர்னா அந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த அக்கான்னு சொல்லி சொன்னதில் வெளிநாட்டிலேருந்து வந்து அப்படின்ற அந்த அக்காவுடைய ஃபோன் இப்போ பேசல் ஜோசப்கிட்ட தான் இருக்கும். அவள் வந்து அக்கா வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவசரமாக நான் போகணும்னு நினச்சி சொல்லிட்டு போயிட்டான். அக்காவுடைய ஃபோன் இப்போ இருக்கிறது பேசல் ஜோசப்கிட்ட, அவன்கிட்ட தான் இருக்குது. அப்போ இவள் காண்டாக்ட் பண்ணுறதுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, இவள் என்னென்ன காண்டாக்ட் பண்ணுறாளோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலாக பேசல் ஜோசப் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை அக்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான் அவள். அப்போ அக்கா ஃபோனு இவன்ட்டு தான் இருக்குது. அப்போ எல்லா மேட்டருமே இவன்ட்டு தான் இருக்குது, இவன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்றது. அப்போ தேவையில்லாமல் இவள் வந்து தேவையில்லாமல் நம்ம வீட்டு மேட்டரில் உள்ள என்ட்ரி ஆகிறா அப்படின்ற மாதிரி இதாகும். இதுக்கிடையில் அந்த வீடு இருக்குல்ல, பேசல் ஜோசப் வீட்டில் வந்து அந்த சுவரில் வந்து இரத்த கரைகள், ரத்தம் வந்து உள்ளே இருந்து அப்படியே கசிஞ்சு வெளியே வந்துன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த இதை வந்து பக்கத்து வீட்டில் இருக்க அந்த சின்ன பொண்ணு கண்டுபிடிச்சி அதில் வந்து புதுசாக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, சுண்ணாம்பு அடித்து புதுசாக அந்த இடம் மட்டும் அதை வந்து எடுத்து ஸ்கேன் பண்ணி இவளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி பிறகு அதை சுரண்டி பாருங்கும்போது அதில் கொஞ்சம் ரத்தம் கசிஞ்சி அப்படின்ற பல மேட்டர்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஏன் ரத்தம் கசிஞ்சிருக்கணும், அந்த ரத்தம் கசிஞ்சதுக்கு மேலே இவங்க ஏன் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்றது என்ன காரணம். அப்போ வந்து உள்ளே ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கிறது அப்படின்றது ஒன்று யோசிச்சு பார்த்திங்கன்னா, இதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் ஒரு ட்ரேஸ் அவுட் பண்ணின்னு இருக்குல்ல, ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு பேக்கரி வச்சு சொந்தத்தில் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பான். அந்த பேக்கரிக்கு கூட இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை இதெல்லாம் கூட ஒரு இடம் போயிருப்பாங்க ஆக்சுவலாக நர்சரியா ஆரம்பத்தில் அப்படிலாம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அவங்களுடைய புது பிரான்ச் வந்து ஒரு இடத்துல வந்து இது பண்ணி ஆரம்ப வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இப்படின்ற பேட்டர்னில் இருந்துன்னு அங்கே இது பண்ணி இதுக்கிடையில் என்ன நடக்கும்னா, இப்போ அவர்கிட்டருந்து பதிலே இல்லை. அப்போ அவளுக்கு அந்த வெளிநாட்டில் யாராவது அந்த அக்காவுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு போது அந்த ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பெண் அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இதாகி போய் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்து அப்படின்னா இவங்களுக்கு 2 பேர் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்க கிளம்பி நான் இப்போ கேரளத்துக்கு வர்றேன் அப்படின்ற பேட்டர்னில் அந்த லேடி வந்து அந்த லேடியை வந்து அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதான். அந்த லேடி இங்கே வந்தாச்சு, வந்த பிறகு என்ன அப்படின்றத அந்த லேடியை வந்து கடத்தி கொண்டு போய் பேசல் ஜோசப் கடத்தி கொண்டு போய் அப்படின்ற மாதிரி மேட்ரு வந்து அவன் கூட அந்த இவன் மெசேஜ் கொடுப்பா. அதாவது அவனை நம்பாத, மேனுவலை நம்பாத, இதில் வந்து உன்னை ரிசீவ் பண்ணி ஏர்போர்ட்டில் வந்து கூப்பிட்டு வந்து அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கும், அவன் கூட போகாத, அவன் கூட போனீங்கன்னா ஆபத்தான சம்பவம் ஏதாவது நடக்கும், ஹீஸ் எ டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி இவன் மெசேஜ் போடுறாள்ல, அந்த மெசேஜ் போடுறதெல்லாம் அவன் பார்ப்பான். அப்படிலாம் வந்து கடைசியில் ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த புதுசாக பேக்கரி அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க போகிற இதில் வந்து அப்படி ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு இவள் போயிடுவாள். உள்ளே போய் அப்படின்போது அங்கே தான் என்னென்னா அந்த பெண்ணை வந்து உள்ளே கட்டி போட்டு ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். அதுக்கடையில் இவன் இருக்கிறத அவன் பார்த்துருவான், இவன் வந்ததை பார்த்துருவான். பார்த்தோன்னே பேசல் ஜோசப் வேகமாக வெளியே வருவான். வெளியே வந்தோடனே இவ கூட மோதி அப்படியே பிரச்சனையெல்லாம் உண்டாகி அப்படிங்கும்போது இவன் காரில் வந்து காரை டேமேஜ் பண்ணி கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சி அப்படின்றலாம் ஒரு காரியத்தை பண்ணும்போது அந்த காரோட அந்த கார் முன்னாடி இருந்து அந்த கார் இதை வந்து உடைப்பான். இவன் வந்து காரை வேகமாக செலுத்தி
அப்படியே கொண்டு போய் சுவத்தில் கொண்டு போய் மோத வைப்பா. அவன் அதில் அப்படியே உடம்பு மோதி அப்படியே சாஞ்சி தேட்டரில் வந்து என்ன கிளாப்ஸ் தட்டுறீங்க அந்த சீனில். அதாவது ஒரு லேடி ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு, நஸ்ரியாவை மட்டுமே மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம். பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர பேருக்கு தான் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர்லாம், அவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸே கிடையாது. நஸ்ரியாவை மட்டுமே சென்ட்ரல் ஃபிகராக வச்சு ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணிடுறாங்க. எம்சி ஜித்தின் அவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். எம்சி ஜித்தின்றத ஒரு ஃபுல் பேர். ஆனால் எம்சி அப்படின்னு கேரளாவில் பொதுவாக அந்த எம்சி இனிஷியல் மட்டும் போட மாட்டாங்க. ஏன் எம்சி ஜித்தின்னு போட்டுக்க வேண்டியதானே, அதானே பேர். அது சம்விதானம்னா டைரக்ஷன், சம்விதானம் எம்சி அப்படின்னு போட்டு வெறும் இனிஷியலாக தான் போட்டிருப்பார். இங்கிலீஷ்லேயும் எம்சின்னு தான் போட்டுருவாங்க, மலையாளத்துலேயும் எம்சின்னு தான் வந்துச்சு. எம்சி ஜித்தின் அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். ஆக்சுவலாக அப்படியே கைதட்டினாங்க டோட்டல் தியேட்ரு. அப்படி வரும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு பெண் கதாபாத்திரத்தை மட்டுமே மையமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் எந்த அளவுக்கு அருமையாக ஸ்கிரிப்ட் அமைத்திருந்தால் இந்த படம் வந்து கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கும் அப்படின்றத யோசிங்க. அதில் பேசில் ஜோசப் கொண்டு போய் சோத்தோடு மோதி அடித்த உடனே அவன் அப்படியே சாஞ்சி அப்படியே பேசில் ஜோசப் கீழே விழுவான். விழுந்த உடனே அப்படியே கைதட்டல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன். அதுக்கு பிறகு என்ன நடந்து அப்படின்னு வரும்போது தான் இப்போ உள்ளே போய் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, உள்ளே போய் பார்த்து அது பண்ணால் அதுக்கப்புறம் இந்த பெண் அடைக்கப்பட்டு அப்படின்றதெல்லாம் அது போய் பார்த்தா அவங்க அம்மா அங்கே இருப்பாங்க. அம்மா வந்து பார்த்தா அது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு அம்மா வந்து இதெல்லாம் கிடையாது. அப்போ ஏற்கனவே ஒரு இதை அனுப்பியிருப்பாள் ஆக்சுவலாக இந்த பெண் கதாபாத்திரம் அங்கேருந்து. அது ஒரு வீடியோ வந்து அது இவனுடைய அக்கா அனுப்புனது. அதில் தான் அம்மா பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ அல்சைமர் நோய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அம்மான்னு நார்மலாக பேசக்கூடியவங்க தான். இப்போ என்ன எதுக்காக இந்த அவளுடைய தோழியை வந்து எதுக்கு அடைச்சி கொண்டு போய் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, அப்போ அந்த அக்காவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா வந்து அக்காவை பேசில் ஜோசப் தீர்த்து கட்டிருப்பான். அந்த இவனுடைய உதவியுடன், சித்தார்த்த பரதனுடைய உதவியுடன் அவளை தீர்த்து கட்டியிருப்பான். அவளை தீர்த்து கட்ட சொன்னது இவனுடைய தாய். அம்மா தான் தீர்த்து கட்ட சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்போது இவங்க 2 பேர் கிடையாது, இந்த 2 பெண்கள் இருக்காங்கள்ல தோழி, இவங்க 2 பேர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு லெஸ்பியன் டைப் ஆஃப் உறவு இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சவொடனே நம்ம குடும்பத்துக்கே கேவலம், அசிங்கம். இனிமேலும் உங்கள் அக்காவை வந்து உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு கேவலம். அதனால் அவளை எப்படியாவது தீர்த்து கட்டிடு, அவளை வர வச்சு போட்டு தள்ளிடு அப்படின்னு. அதனால் அங்கே வந்து இவ்வளோ உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க, சீரியஸாக இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி, காணாமல் போனாங்க. அதான் இவங்க பண்ணக்கூடிய ட்ராமா அதெல்லாம். அம்மா காணாமல் போனாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் போய் கண்டுபிடிச்சி வந்தான், அது பிறகு காணாமல் போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரிலாம் ஆகி அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அவங்க சாகவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க நார்மல் நல்லா பேசக்கூடியவங்க தான். அல்சைமர் நோயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு அந்த மகளை பேசில் ஜோசப்போட அக்காவை வர வச்சு பேசில் ஜோசப் வந்து அவளை தீர்த்து கட்டி, அதான் அந்த சோகத்தில் கசிஞ்சு ரத்தக்கரை அந்த மாதிரி மேட்டர்கள் இதெல்லாம் தாண்டி இப்போ இவளை தேடி வந்து நம்ம ஃப்ரெண்டை காணோம்னு சொல்லிட்டு ஏன் வரல, அவள் கிளம்பி வந்தாச்சு, இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஏர்போர்ட் வர வந்துட்டு அது பிறகு அங்கே வரல. ஏன் வரல? அப்போ ஏன் வரல அப்படின்னா, அவள் இன்னும் கேரளத்தில் தான் இருக்கா. அப்போ அவள் எங்கே? அதுக்காக தான் அவள் தேடி வந்தது. இதெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸு அங்கேருந்து வந்து அப்படியே கூட்டமாக மக்கள் திரண்டு நிற்பாங்கள்ல, இவ்வளவு திடுக்கிடும் சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நிற்பாங்கள்ல. அப்படி நிற்கும்போது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் அப்படின்ற பேட்டர்னில் வச்சு இதாகும். இங்கே வந்து வழக்கமாக மறுபடியும் நஸ்ரியா தன்னுடைய கணவன் குழந்தையோட அப்படியே வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இது படம் முடிஞ்சிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, சூக்ஷ்ம தர்சினி இந்த படத்தில் ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அந்த வயதான தாய் தான் கொலை செய்யப்பட்டு அவங்க தான் இறந்துட்டாங்கன்னு பார்த்தா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே. அதான் அவங்க கிடையாது, அவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்க அல்சைமர் நோயெல்லாம் கிடையாது, நல்லா நார்மலாக பேசக்கூடியவங்க தான். பேசில் ஜோசப்பினுடைய அக்கா கொலை செய்யப்பட்டு அப்படின்ற மாதிரி விஷயம். அது பேசில் ஜோசப்பை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு க்ரைம் சப்ஜெக்டில் குற்றவாளியாக, க்ரைம் செய்யக்கூடிய மனிதனாக, ஆக்சுவலாக அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுவார். இவ்வளோ மேட்டர்கள் பண்ணால் கூட அவர் எந்த இடத்துலையுமே சீரியஸாக ஆக்ரோஷமாக முகத்தை வச்சு அப்படின்னு இருக்காரு. வழக்கமாக அவருடைய ட்ரேட்மார்க் புன்னகை இருக்குல்ல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே எதையுமே, அதாவது ஒரு இதே வந்து வானமே அதிர்ந்து கீழே விழுந்தால் கூட அதை பற்றி அதிர்ச்சியே அடையாமல் அப்படியே அவருக்குன்னு ஒரு வெள்ளந்தியான ஒரு சிரிப்பு வச்சுருப்பார், இன்னசென்ட்டான ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பை வந்து வெளிப்படுத்தி வழக்கமாக அவர் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் அலட்டிக்கிறாமல் கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்டு, அந்த க்ரைம் சப்ஜெக்டை ஒரு பெண்ணுடைய பார்வையில் இதை எப்படி, அந்த க்ரைம் காரியங்கள் எப்படி நடக்கின்றன, இதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றதில் மைக்ரோஸ்கோபிக் பார்வையுடன், சூக்ஷ்ம தர்சினியின் பார்வையுடன் நஸ்ரியா எப்படி செயல்பட்டு உண்மைகளை கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிவிக்கிறார்.
அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நஸ்ரியா உண்டாக்குகிறார். இந்த கதையை கேட்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே, நல்லா இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. இப்போ ஏன்னா வழக்கமாக நம்ம படங்களில் வந்து வயலன்ஸு அப்படின்ற பேரில் வந்து அப்படியே ஹீரோக்கள் பாஞ்சி சண்டையை போட்டு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அப்படியே நிறையா பார்த்துருக்கோம்ல. அப்படி எதுவுமே இல்லாமல் கவித்துவத்தன்மையுடன் பொயட்டிக்காக ஒரு கிரைம் சப்ஜெக்டை பண்ணுறதுன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாகவே அந்த இயக்குனர் எம்சி ஜித்தின் இருக்கார்ல, அவரை வந்து மனப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன். அதுபோல் நஸ்ரியாவை பொறுத்தளவில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. என்ன எக்ஸ்ட்ரானரியான ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக நம்ம தமிழ் திரைப்பட இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள் யாராவது இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கட்டாயம் வந்து சூக்ஷ்ம தர்சினி படத்தை ஒரு தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் படம் பண்ணலாம், எப்படிப்பட்ட கதையெல்லாம் வச்சு படம் பண்ணலாம், எப்படிப்பட்ட அருமையான கதை கருக்களையெல்லாம் வைத்து படம் பண்ணலாம், எப்படி வந்து இளம் பெண்களை கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அருமையான படங்களை பண்ணலாம், ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டை ஸ்மால் பட்ஜெட்டில், குறைந்த பட்ஜெட்டில், பாடல் காட்சிகள்லாம் இல்லாமல், நடன காட்சிகள்லாம் இல்லாமல், சண்டை காட்சிகள்லாம் இல்லாமல், காமெடி காட்சிகள்லாம் இல்லாமல், டூயட்டெல்லாம் இல்லாமல், குத்துப்பாட்டெல்லாம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் எப்படி அருமையாக 2 மணி நேரம் 2.25 மணி நேரத்திற்கு சுவாரஸ்யமான ஒரு படத்தை இயக்கலாம், தயாரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி படத்தை பார்த்தா தாங்க உங்களுக்கு தெரியும். நான்லாம் நிறைய படம் பார்க்குறதுனால எனக்கு தெரியுது, படுது, மனசுக்குள்ளே தோணுது, உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களாம் இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்கள். சூக்ஷ்ம தர்சினி மலையாள திரைப்படத்தை போன்ற படங்களெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கே எப்படிப்பட்ட படத்தை தயாரிக்கலாம், எப்படிப்பட்ட படங்களை இயக்கலாம் அப்படின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அறிவு உங்களுக்கு அது உண்டாகும். இதில் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேசில் ஜோசஃப்னுடைய பெர்ஃபார்மன்ஸு. நஸ்ரியா வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. நஸ்ரியாவை வந்து கைதட்டி பாராட்டி தலையில் வைத்து கொண்டாடலாம் அப்படி வச்சுக்கோங்க. எப்படி அவங்களுடைய கணவர் ஃபகத் ஃபாசில் நடிப்பினுடைய அரக்கனாக இருக்கிறாரோ அதே போல் எப்படிப்பட்ட திறமை வாய்ந்த நடிகை நஸ்ரியா அப்படின்னு சொல்லி இந்த படம் முழுக்க நமக்கு தோன்றுகிறது. பேசில் ஜோசப் வந்து பொதுவாகவே ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய நடிகர். இந்த படத்துலையும் அவருடைய ட்ரேட்மார்க் அந்த இயல்பான பெர்ஃபார்மன்ஸ், கேஷுவல் நடிப்பு அப்படின்றதுல அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரைம் சப்ஜெக்டில் கூட கொலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தால் கூட வெளியே வந்து யாராவது பார்த்தா ஏங்க அந்த கொலையை வந்து அந்த பையன் செஞ்சுருப்பானா, என்ன பேசுகிறீங்க, அவன்லாம் இருக்கவே இருக்காதுங்க, அவன் பாவம் அப்பாவி மாதிரி சாதாரணமாக அப்படியே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற மாதிரி அந்த பையன், அவனை போட்டுக்கிட்டு நல்ல பையங்க, அவனை அப்படிலாம் சொல்லாதிக்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான முக அமைப்பை கொண்டவர் பேசில் ஜோசப். உண்மையாகவே இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் பேசில் ஜோசப் வந்து ஒப்பந்தம் செஞ்சதுன்றது ஒன்று, அதில் வந்து அவர் நடித்திருப்பது அப்படின்ட்டுருக்குல்ல, உண்மையாகவே நான் பேசில் ஜோசஃபை பாராட்டுகிறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லணும்னா, லிபின் டிபி, அதுல் ராமச்சந்திரன், இந்த 2 பேரை தான் சொல்லணும். எதுன்னு புதுசாக இந்த படத்தினுடைய கதாநாயகர்களா, ஏற்கனவே கதாநாயகி பேரை சொல்லிட்டீங்க, கதாநாயகன் பேரை சொல்லியாச்சு. இப்போ வந்து இவங்க தான் கதாநாயகர்கள் அப்படின்னா இவங்க யாருன்னா, இவங்க தான் அந்த படத்திற்கு கதை எழுதியவர்கள், திரைக்கதை அமைத்தவர்கள். யோசிச்சு பாருங்கள். அப்போ லிபின் டிபி, அதுல் ராமச்சந்திரன், ஆக்சுவலாக இவங்க 2 பேர் தாங்க இந்த படத்தினுடைய தூண்களே இவங்க 2 பேர் தான். இவங்க அமைச்சிருக்கக்கூடிய அந்த கதை, இவங்க அமைச்சிருக்கக்கூடிய திரைக்கதை, இவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்குல்ல, இதுதான் அந்த படத்தை மிகச்சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தூண்கள் இவங்க 2 பேர் தான் ஆக்சுவலாக. அப்போ ஒரு படத்தினுடைய கதை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுதா? படத்தில் நடிப்பு கலைஞர்கள் நடித்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், படத்தை அருமையாக எம்சி ஜித்தின் இயக்கி இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய கதாசிரியர்கள், திரைக்கதை எழுதியவர்கள், இந்த 2 இளைஞர்களும் இவங்களுடைய பங்களிப்புன்னு இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். நூல் பிடிச்சது மாதிரி பண்ணியிருக்காங்க. பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை ஓரளவு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் நான் ஒரு கதையை எடுத்துக்கொண்டு எந்த அளவிற்கு அருமையாக திரைக்கதை அமைப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லையா, அதுக்கு சரியான பாடம் இந்த திரைப்படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் எ வெரி குட் ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் அப்படின்றதுக்குள்ள அதுக்கு சரியான உதாரணம். அதனால் இந்த உதவி இயக்குநர்கள், கதாசிரியர்கள்லாம் கட்டாயம் இந்த படத்தை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம். ஒரு அருமையான திரைக்கதை அமைப்பது எப்படி, திடுக்கிடும் சம்பவங்களை வைத்து எப்படி திரைக்கதை அமைப்பது, எப்படி சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு தேவையற்ற காட்சிகளே இல்லாமல்
அருமையான திரைக்கதையுடன் ஒரு கதையை எப்படி திரைப்படமாக அமைப்பது, எடுப்பது, இயக்குவது அப்படின்னு இருக்குல்ல, அதற்கு சரியான உதாரணம் இந்த திரைப்படம். அதனால் சூக்ஷ்ம தர்சினி என்ற திரைப்படத்தை நீங்கள் படமாக மட்டும் பார்க்காமல் ஒரு பாடமாகவும் நினைத்து பாருங்கள், ரசியுங்கள், பாராட்டுங்கள். உங்கள் மனதில் அந்த திரைப்படம் எத்தனை நாட்கள் ஆனாலும் நிரந்தரமாக வாழும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.